கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டுமாக தேவன் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவர் தந்திட்ட இந்த மேலான நல்வாய்ப்புக்காக கர்த்தர் இயேசுவின் வழியாக நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமோ தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வரக்கூடிய ராஜரிக பிரமாணம் அல்லது பொன்னான பிரமாணம் என்ற அந்த ஒரு தெய்வீக அன்பினுடைய அம்சங்களை குறித்து நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய அடிப்படையில கடந்த முறை பொன்னான பிரமாணம் என்ற அந்த தலைப்புல நம்ம ரீப்ரிண்ட் நம்பர் 5883ல அன்பு மற்றும் நீதியின் கொள்கைகளுக்கிடையிலான வித்தியாசம் என்ற ஒரு தலைப்புல கிட்டத்தட்ட ஒரு 5 பாகங்களாக அந்த பாடம் முழுவதும் நாம கடந்த முறை அங்க பார்த்து நிறைவு செய்திருந்தோம். இன்றைக்கு இன்னொரு ஆர்டிக்கல், ஏன்னா நம்ம இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம கையில இருக்கிற அந்த சிறு புஸ்தகம் பொன்னான பிரமாணம் அடங்கிய அந்த புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம பார்க்கிறோம், தியானிக்கிறோம். எப்படி நாம ஒரு புக் ஸ்டடிஸ் நம்ம லைன் பை லைனா படிச்சு நம்ம ஸ்டடி பண்ணுமோ, அது மாதிரி தான் நம்ம இதை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் ஏற்கனவே. இன்றைக்கு நாம இன்னொரு புதிய தலைப்புல இன்னொரு பாடத்தை நாம பார்க்கலாம் இன்றைய நாளிலே. அது ரீப்ரிண்ட் நம்பர் 2589 மற்றும் 2590, அதாவது பேஜ் நம்பர் 73ல இருந்து 75 வரைக்கும் அந்த ரீப்ரிண்ட்ல அங்க இருக்கு. ஆனா நாம கையில வச்சிருக்கிற இந்த ஒரு புஸ்தகத்துல அந்த 2589 ரீப்ரிண்ட்ல இருக்கிற அந்த பாடத்திலோட தெரிந்தெடுக்க பத்திகள், அதாவது 2 பேராகிராஃப் மாத்திரம்தான் இந்த புத்தகத்துல இருக்கும். ஆனா நீங்க பிரதருடைய அந்த ரீப்ரிண்ட்ல போயிட்டு நம்ம பார்த்தா இது ஒரு பெரிய பாடம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா, ராஜரீக பிரமாணம் பொன்னான சட்டம் என்ற ஒரு தலைப்புல தான் பிரதர் அங்க பேசி இருப்பாங்க. ஆக சகோதர சகோதரிகளே, நாம என்ன செய்ய போறோம்னா, அந்த ரீப்ரிண்ட் நம்பர் 2589ல இருந்து 2590 வரையிலும் அங்க பிரதர் பேசி இருக்கிற முழு பாடத்தையும் நாம பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த பாடம் முழுவதுமா தமிழ்ல எந்த புத்தகத்துல இருக்குன்னா, நீங்க லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், நம்ம தமிழ்ல கூட அந்த புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல இந்த தலைப்புல அந்த பாடம் உங்களுக்கு அங்க இருக்கும். இது எங்க இருக்குன்னா, அந்த புத்தகத்துல 247வது பக்கத்துல முழுவதுமா இந்த பாடம் இருக்கும். பட் ஆனா நம்ம கையில இருக்கிற இந்த பொன்னான பிரமாண புஸ்தகத்துல ஒரு 2 பேராகிராஃப் மட்டும்தான் அங்க இருக்கும். ஒருவேளை நீங்க படிக்க விருப்பப்பட்டா நீங்க லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புத்தகத்துல அதை நீங்க படித்து கொள்ளலாம். சரி, இன்னைக்கு நாம என்ன செய்யலாம்னா, இந்த ராஜரீக பிரமாணம் பொன்னான சட்டம் என்ற இந்த கட்டுரையினுடைய பாடங்களை நாம பார்க்கலாம். இங்க சகோதரர் ரசல் அவர்கள் இதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரையிலும் அங்க அவர் ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். நம்ம வசனத்தை முதலாவது நம்ம வாசிச்சு பார்த்துடலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை. குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதையுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதில் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை சகோதரர் அவர்கள் ஆதாரமாக அங்க எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு. அடுத்து சகோதரர் அவர்கள் இந்த விஷயத்தின் மேல அவருடைய வார்த்தைகள் என்ன பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து லைன் பை லைனா வாசிச்சு நாம அங்க தியானிக்க போறோம். அப்போ இதுக்கு அங்க சகோதரர் மேற்கோள் காட்டி இருக்கிற வசனம் அவருடைய ரீபிரிண்ட்ல என்ன கொடுத்திருக்கிறார்னா, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். அப்ப இந்த ஒரு வசனம் நீங்க ஒருவேளை இந்த பொன்னான பிரமாணம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிற அத்தனை ஆர்டிக்கல்லையும் சகோதரர் அவர்கள் இந்த வசனத்தை தான் மையமா மேற்கோள் காட்டுவாங்க. சரிங்களா? அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, இந்த ஒரு பாடத்தில் கர்த்தருடைய மாபெரும் மலை பிரசங்கத்தில் உள்ள இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஏன்னா இங்க நமக்கு தெரியும், மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலிருந்தா மலை பிரசங்கம் துவங்குது. ஆனா அதுல நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்துல தெளிவு இருக்கும் என்று நாம நம்புகிறோம். என்னன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிற அந்த ஒரு மலை பிரசங்கமானது, மலை என்றாலே நமக்கு தெரியும் ராஜ்யம். அது எந்த ராஜ்யத்தை குறிக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யம். அந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக ஆகக்கூடிய அந்த 1,44,000 சபை அங்கங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உன்னதமான ஒரு சத்தியங்களும் உபதேசங்களும் தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்குது. அப்படி இருக்கும்போது, அப்ப இந்த மலை பிரசங்கம் அங்கிருந்து பேசப்பட்டு தொடர்ச்சியா வரும் பொழுது, இந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலையும் அது சம்பந்தமா தான் அங்க கர்த்தர் பேசுறாரு. அப்படி சகோதரர் சொல்லும் போது, மாபெரும் மலை பிரசங்கத்தில் உள்ள இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெய்வீக குணலட்சணங்கள் சார்ந்த, அதுவும் அன்பிக்கு சிவான, தேவனுடைய நீதிக்கு சிவான விஷயங்களை தான் பேசிட்டு வருவாரு. 6ஆம் அதிகாரம் வரும்போது விசேஷமா சொல்லும் போது ஜெபங்களை குறித்து அங்க பேசிட்டு வருவாரு. பட் 7ஆம் அதிகாரத்திலயும் தொடர்ச்சியா அந்த அன்பினுடைய அம்சங்களை அங்க பேசுறார். இன்னும் சொல்லிட்டா, இந்த மாம்சத்துல இந்த பூமியில வாழக்கூடிய புதிய சிருஷ்டிகள் வளர்த்து பரிபூரணமாக்கப்பட வேண்டிய அந்த அன்பினுடைய அம்சங்களை தான் அங்க பேசுறார். அப்போ இங்க சொல்லிட்டு என்ன இன்னொரு விஷயம் சொல்றாருன்னா, இந்த மலை பிரசங்கம், அவரு பேசின அந்த மலை பிரசங்கம் என்னன்னா, அது பாவிகளுக்காக பேசப்படல. அதாவது பாவிகளுக்காக பேசப்படல அப்படின்னா, அதுக்கும் அவரே பதில் கொடுக்கிறாரு.
கர்த்தருடைய அர்ப்பணிக்க பண்ணப்பட்ட ஜனங்களுக்காக பண்ணப்பட்ட பிரசங்கம் அது. ஆனா அப்ப நீங்க கேட்கலாம், மலை பிரசங்கத்துல வந்து சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள். அவர்களை தவிர்த்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அங்க இருந்தாங்களே. ஏன்னா அவருடைய பிரசங்கத்தை இது எல்லாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 7ஆம் அதிகாரம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது திரளான கூட்டத்தார் வந்து அங்க வந்து இருந்தாங்க. ஆனா நல்லா கவனிங்க. சகோதரர் அங்க மேற்கோள் காட்டும்போது, அந்த திரளான கூட்டத்தார்கள் வந்து கூடி இருந்து கேட்டாங்க. பட் அந்த ஜனங்களும் யாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தான். பட் ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து, அதாவது இஸ்ரேல் தேசத்தார் வந்து ஏற்கனவோ தேவனுக்கு நிழலாக அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களாக சொல்லப்படுறார்கள் அவர்கள், இல்லைங்களா? ஏன்னா அவர்கள் அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு மாத்திரமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக, அவருக்கே விசுவாசம் உள்ளவர்களாக அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, அங்க கூடி வந்திருக்கிற பெரும்பான்மையான இஸ்ரேல் ஜனங்கள் நிழலான அர்ப்பணம் பண்ணப்பட்ட தேசத்தார்களாக இஸ்ரேலர்களாக இருந்தாலும் கூட, நமது கர்த்தர் இந்த விசேஷமாக தாம் தெரிந்து கொண்ட 12 சீடர்களிடத்திலேயே கூறினார். ஏன்னா சகோதர சகோதரிகளே அதை சொல்றாரு. அப்போ இது யாருக்கு அவர் விசேஷமா, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க கூடியிருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தர் கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 12 சீஷர்களுக்கு தான் இந்த உபதேசமே போகுது. பட் ஆனா அந்த 12 சீஷர்களுக்கு மாத்திரங்கிறது இல்லாமல் இந்த சுவிசேஷகம் முழுவதிலும் இந்த அர்ப்பணம் இந்த கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாகவும் தேவனிடத்துல பலியினால் ஆன உடன்படிக்கைக்குள்ள வர அத்தனை பேருக்குமே உரிய சத்தியங்களை தான் இது காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படின் போது என்ன சொல்றாருன்னா, வெகு சீக்கிரத்தில் தொடங்கவிருக்கும் ஆவிக்குரிய யுகத்தின் கீழ், அதாவது வெகு சீக்கிரம் பாருங்க, பிரதர் அங்க மேற்கோள் காட்டும் போது வெகு சீக்கிரம், அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட அந்த 1000 ஆண்டு அரசாட்சி, ஆவிக்குரிய ராஜ்யம், கர்த்தர் இயேசு, அவருடைய சரீரமாகிய சபை, இவர்கள் மூலம் துவங்கப்படக்கூடிய அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தின் அஸ்திபார கற்களாக அவங்க அங்க இருப்பாங்க. அதாவது புதிய எருசலேம், அதாவது சகோதரர் வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு, வெளிப்படுத்தல் 21:14. அந்த ஒரு புதிய எருசலேம் யாருன்னா, சபையும் அல்லது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சபையும் சேர்ந்து அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல அங்க இருப்பாங்க. அந்த ராஜ்யத்தின் அங்கங்களாக கூடியவர்களுக்கு தான் இந்த ஒரு உபதேசம் இருக்கு அப்படின்னு வந்து அங்க சொல்றார். சொல்லிட்டு அடுத்து என்னன்னா, இந்த ராஜரீக பிரமாணத்தின் பல்வேறு அம்சங்களை அன்றும் இன்றும் ஏற்றுக்கொள்கின்ற அனைவருக்கும் அது ஆரோக்கியமான ஆலோசனையாக விளங்குவது என்பது உண்மையே. பாருங்க, இந்த ஒரு பொன்னான பிரமாணம் அல்லது ராஜரீக பிரமாணம் வந்து இதனுடைய பல்வேறு அம்சங்கள், ஒருவேளை அன்றும் சரி, ஏன்னா தேவன் வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் மேலான அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தாலும் அதுக்குள்ள நிஜமான பொன்னான சட்டம் அல்லது ராஜரீக பிரமாணத்தை தான் உள்ள வச்சிருந்தார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த முழு வேதமும் சரி, நீங்க நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் புதிய ஏற்பாடு, இது மூன்றிலுமே நன்கு கவனிச்சீங்கன்னா தேவன் இந்த ராஜரீக பிரமாணம் அல்லது பொன்னான பிரமாணத்தை மையமா வச்சுதான் ஒட்டுமொத்தமாவே பேசியிருப்போம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இந்த அன்பை செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தலையாய சித்தமாக அங்க இருந்துச்சு. ஆனாலும் ஒருவேளை அன்றைக்கு இந்த பிரமாணத்தை, ஒருவேளை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திலையும் இந்த பிரமாணத்தை அன்றும் இன்றும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவருக்கும் அது ஆரோக்கியமான ஆலோசனையாக விளங்கு. ஆரோக்கியமான ஆலோசனையா விளங்குது. அன்னைக்கும் ஆரோக்கியமானதுன்னா மனித தன்மைக்கு அல்லது மனுஷர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உபதேசமா இருந்துச்சு. அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இன்றைக்கு ஆவிக்குரிய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நமக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் அது வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு ஆரோக்கியமான
ஆலோசனையாக இருக்கு சகோதர சகோதரிகளே. ஆனா என்ன சொல்றாருன்னா, இது இருக்குது இந்த மாதிரி. ஆனா நீங்க அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அவர் குறிப்பிடுறதுபடி என்ன சொல்றாருன்னா, ஆனால் இது உண்மை. என்ன உண்மைன்னா, இது ஆரோக்கியமான ஆலோசனையாக விளங்குவது என்பது உண்மையே. ஆனால் சத்தியத்தினுடைய இந்த பரிசுத்தமான முத்துக்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக வெகு சிலரது கண்கள் திறக்கப்படுவதினாலும், செவிகள் திறக்கப்படுவதினாலும், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததும் உண்மையே. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்தினுடைய இந்த பரிசுத்தமான முத்துக்களை எந்த முத்துக்கள் சொல்றாருன்னா, இதுதான் சொல்றாரு. இந்த ஆரோக்கியமான, இந்த பொன்னான இந்த ஒரு பிரமாணங்கள் அடங்கிய சத்தியங்களுக்கு வெகு சிலரது கண்கள் திறக்கப்படுவதினாலும், செவிகள் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததும் உண்மையே. முதல்ல என்ன சொல்றாரு? இந்த ஆரோக்கியமான ஆலோசனையாக விளங்குவது என்பது உண்மையேன்னு சொல்லிட்டு, 2வது விஷயத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்தை காண்பதற்கும், இந்த பரிசுத்தமான முத்துக்களை புரிந்து கொள்வதற்கும் செவிகள் திறக்கப்படுவதினாலும், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததும் உண்மையே. இல்லைங்களா? அப்ப பாருங்க, இந்த சத்தியங்கள் கேட்பதும், இந்த பொன்னான பிரமாணத்துக்குரியத அத பார்க்கிறதும், அத பார்க்கிறதுக்கு தேவன் மனக்கண் திறந்தது எல்லாமே என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைகளா தான் இருக்குது. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா, இவைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கோ இவைகள் பேசப்பட்டதும் உண்மையே ஆகும். இவைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கே இவைகள் பேசப்பட்டது உண்மை. யாருக்காக? பாருங்க, இந்த சத்தியத்தை, இந்த பொன்னான பிரமாணத்தை குறித்த விஷயங்களை அன்றும் இன்றும் அநேகர் அதை கேட்டாலும் இவைகள் யாருக்கு மட்டுமே பேசப்பட்டதுன்னா, ஏற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா எல்லாரும் படிக்கலாம், இது ஆரோக்கியமான உபதேசங்கள் என்று புரிஞ்சுக்கலாம், மனக்கண் திறக்கப்படலாம், செவிகள் திறக்கப்படலாம், பார்க்கலாம், கேட்கலாம். இந்த ஆவிக்குரிய விஷயத்தை மனக்கண் திறக்கப்பட்ட கண்களால பார்க்கலாம், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்ட செவியினால் கேட்கலாம். ஆனால் இவைகள் ஏற்றுக்கொள்பவர்களுக்கே பேசப்பட்டது என்பது உண்மையே ஆகும். இல்லைங்களா? இன்னைக்கு நம்முடைய காலத்துல கூடதான் எவ்வளோ சத்தியங்கள் நம்ம எல்லாரும் பேசுறோம், நம்ம எல்லாரும் கேட்கிறோம், நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஆனா அதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இதை கேட்கறதுனால அவங்க எல்லாருக்குமானா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சத்தியங்கள் மலை பிரசங்கத்துல கர்த்தர் பேசும்போது, இது ராஜ்யத்தின் புத்திரர் இருக்கும் போது, இது யாருக்கே உரியதுன்னா 1,44,000 கர்த்தருடைய சரீர அங்கங்களுக்கே உரியது. ஏன்னா இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது எல்லா சத்தியங்களும் சரி, இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் பாடங்கள் எடுத்தாலும், கேட்டாலும், பேசினாலும், ஆனா அதெல்லாம் யாருக்காகன்னா, அதை ஏற்றுக்கொள்வர்களுக்கு தான் அது பிரயோஜனமா இருக்கும். வேற யாருக்கும் இருக்காது. பாருங்க, எவ்வளோ சத்தியங்களை கேட்டிருந்தாலும் நடைமுறை என்று வரும்போது அநேக சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இடம்பெறாமல் போயிருக்கிறத நம்மளால நன்கு காணவும் முடியும், உணரவும் முடியும். சரிங்களா? ஆனா தெரியாது. ஒரு சிலர் இத தங்களுடைய வாழ்க்கையில அவைகளை நடைமுறைக்கு கொண்டு அதனால் பலனடைஞ்சு அவர்கள் தேவனுக்கு மகிமையான சாட்சியாக விளங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, இவைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கே இவைகள் பேசப்பட்டது உண்மையாகும். சீக்கிரத்தில் நிறைவேற போகின்ற நல்ல நம்பிக்கைகளுக்காகவும், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறதற்காகவும், குருடாயுள்ள கண்கள் யாவும் திறக்கப்பட போகிறதற்காகவும், செவிடான அனைத்து காதுகளும் திறக்கப்பட போகிறதற்காகவும், தேவனுடைய ஏற்ற வேளையில் அன்பு எனும் பொன்னான சட்டத்தின் கட்டளைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அனைவரும் அந்த கட்டளைக்கு செவிசாய்க்க போகிறார்களா அல்லது புறக்கணிக்க போகிறார்களா என்று அறிவதற்கு அனைவர் மத்தியிலும் அக்கட்டளை சட்டம் அமுல்படுத்த போகிறதற்காகவும் தேவனுக்கு நன்றி. அப்ப சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை வெகு சீக்கிரத்தில் நிறைவேற நல்ல நம்பிக்கைகளுக்காகவும், பாருங்க, இப்போ இதே பொன்னான பிரமாணம் இன்னைக்கு சபை வகுப்பாருக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு பொன்னான பிரமாணம். ஏன்னா இன்னொரு ஆர்டிக்கல்ல பிரதர் பேசும்போது, ஒருவேளை இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல எல்லா மனுஷர்களும் இந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடிச்சாங்கன்னா உலகம் முழுவதுமே சமாதானமா இருக்கும் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை நாம இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான வேத மாணாக்கர்கள் இருக்கும் இல்லைங்களா? ஒருவேளை நாம் அனைவருமே இத கடைபிடிச்சிட்டோம்னா, ஒரே சமயத்துல எல்லாரும் கடைபிடிச்சோன்னா, வேத மாணாக்கர்கள் என்ற அந்த உலகம் இந்த உலகத்திலே தனித்து காணப்படும். நமக்குள்ள இப்ப இப்ப கடந்து போயிட்டு இருக்கிற எல்லா சண்டைகளுக்கும், சபை பிரிவினைகளுக்கும் அதுக்கெல்லாம் இடமே இருக்காது. ஆனா சொல்றாரு, இந்த சட்டங்கள் என்ன பண்ண போடுது, எல்லாருடைய 1000 ஆண்டு யுகத்துல மனுக்குலத்தினுடைய எல்லா மனக்கண்கள் திறக்கப்பட்டு, செவிடாக்கப்பட்ட செவிகள் திறக்கப்பட்டு, இந்த சட்டங்கள் என்ன பண்ணப்படும், அமுல்படுத்தப்பட போகுது. ஆனா அதுல என்ன சொல்றாருன்னா, ஆஹ் ஒருவேளை இந்த கட்டளைகளுக்கு அந்த 1000 ஆண்டு யுகத்துல எத்தனை பேர் செவி சாய்ப்பாரு, எத்தனை பேர் செவி சாய்க்க மாட்டார், அல்லது எத்தனை பேர் அதை என்ன சொல்லுவார், கடைபிடிக்க மாட்டாரு, கடைபிடிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் இது அனைவர் மத்தியிலும் அக்கட்டளை சட்டம் அமுல்படுத்த போகிறதற்காகவும் தேவனுக்கு நன்றி. அப்ப பாருங்க, ஒருவேளை அந்த பிரதர் பாக்குறாங்க, ஒரு என்ன சொல்லனா, ஒரு தூரத்து பார்வையில இந்த கட்டளைகள் எல்லாம் மனுக்குலத்தின் மேல எல்லாரும் கடைபிடிக்கும்படி கொடுக்கப்படும் போது அது எவ்வளவு ஆச்சரியமானதா சமாதானமானதாக அங்க இருக்கும் அப்படின்னு நாம பார்க்கும்போது அது தேவனுக்கு நன்றி அப்படிங்கிற விஷயத்த அங்க மேற்கோள் காட்டுறார். சரிங்களா? சோ அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நமது கர்த்தருடைய மாதிரியையும் உத்தரவை நாம் பின்பற்றி பழையதும் புதியதுமான ஏற்ற கால சத்தியத்தை விசுவாச வீட்டாருக்கு, அதாவது ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோம். பாருங்க, நம்முடைய கர்த்தருடைய மாதிரியையும் உத்தரவையும் நாம் பின்பற்றி, ஏன்னா அவருடைய கர்த்தர் இந்த ஒரு பொன்னான பிரமாணத்தை அவருடைய முன்மாதிரியில காண்பிச்சாங்க. ரெண்டாவது என்னன்னா, அதையே தான் நாமும் பின்பற்றணுங்கிறது அவருடைய உத்தரவு. சரிங்களா? ஆனா அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது பழையதும் புதியதுமான ஏற்ற கால சத்தியம். பாருங்க, பழையது புதியதுன்னா பழைய ஏற்பாட்டிலையும் இதுதான் மையமாக தேவன் சொல்லி இருந்தாங்க, ராஜரீக பிரமாணம் அல்லது பொன்னான இந்த ஒரு பிரமாணம். அதே சமயத்துல புதிய ஏற்பாட்டிலே அதை பத்தி தான் தேவன் பேசி இருந்தாங்க. அப்ப பழையதும் புதியதுமானதுதான் இன்னைக்கு நமக்கு என்னது, ஏற்ற கால சத்தியங்கள். அப்ப சொல்லிட்டு இது என்ன சொல்றேன்னா, இது விசுவாச வீட்டாருக்கு, அதாவது ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோம். பாருங்க, இந்த விஷயத்தை தான் சகோதரர் ஒருவேளை இனிமேல் அவர் பேசுற விஷயத்தை தான் நமக்கு முன்னாடி அங்க வைக்கிறார். அதுவும் ராஜ்யத்தினுடைய புத்திரர்களுக்கு அப்படின்னு நாங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஆனால் அதை நாய்களுக்கு முன்பாக வைக்க போவதில்லை. பிரதரே முதல்ல என்ன சொல்றாரு, ஏன்னா கர்த்தர் சொன்னதுதான் இவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் இந்த சத்தியம் யாருன்னா ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு தான். பட் ஆனா இது யாருகிட்ட வைக்க போறதில்லை அப்படின்னா, நாய்களுக்கு முன்பாக வைக்க போவதில்லை. அதாவது நாய்களுக்கு முன்பாக வைக்க போவதில்லை. அப்ப யார நாய்கள் அப்படின்னு ஒரு வேலை கர்த்தர் சொல்றாரு, இல்லைன்னா பிரதர் கூட மேற்கோள் காட்டுறாங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு அவரே அங்க அதுக்கான பதில் கூட சகோதரர் கொடுக்கறாங்க. அதாவது தெய்வீக தயவிற்கு வெளியே காணப்படுபவர்களும், தேவனுடைய கிருபை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்களும், அவருடைய குடும்பத்திற்குள் குமாரர்களாக தத்தெடுக்கப்படாதவர்களும் ஆகிய நாய்களுக்கு முன்பாக வைக்க போவதில்லை. அப்ப யாருக்குன்னா, ஒருவேளை நமக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, ஏன்னா அந்த தேவனுடைய தயவு என்பது இந்த பரமழைப்புக்குள்ள வருவதோ, அல்லது மனக்கண் திறக்கப்பட்டு உன்னதமான இந்த வெளிச்சத்தை காணாத, அது தேவனோடு அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள வராதவர்கள், தேவனையும் ஒன்றான மெய் தேவனுடைய குமாரனையும் அறியாதவர்களும், ஒருவேளை இன்னும் அர்ப்பணம் பண்ணாதவர்களுமாய் இருக்கிறவர்களை தான் என்னன்னு சொல்றாருன்னா நாய்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு முன்பாக வைக்க போவதில்லை. வராதவர்களுக்கு இது வைக்க போவதில்லை. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல கர்த்தர் அந்த அவருடைய முதலாம் வருகையில அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பத்துல கூட கர்த்தர் பேசும்போது
சொல்லுவாங்க. ஏன்னா அங்க சமாரிய ஸ்திரீ வருவாங்க. ஏன்னா அவர்கள் வந்து எப்படி யூதர்களால கருதப்பட்டாங்கன்னா நாய்களாக, அதாவது தேவனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள். ஏன்னா யூதர்களுடைய கலப்பினமாக வெளிப்பட்டதுதான் இந்த சமாரியா நாட்டு ஜனங்களு. அதனால கர்த்தர் அன்னைக்கே சொன்னாங்க, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது. அப்ப அந்த பிள்ளைகள் யார குறிக்கிறாருன்னா, ராஜ்யத்தின் புத்திரர் ஆவதற்கான வாய்ப்புக்குள்ள வரக்கூடிய யூதர்கள் அன்று. அப்ப நாய்கள் யாருன்னா, அதுக்குள்ள வராமல் இருக்கிற புறஜாதியார் அல்லது அன்னைக்கு இருந்த கலப்பின யூதர்கள். சோ அவங்களுக்கு தான் சொல்றாரு. சோ அதே போலதான் இங்கேயும் இருப்பாங்க. எங்க இருப்பாங்கன்னா, அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா இங்கேயும் எல்லாருமே தேவனிடத்துல உடன்படிக்கை செய்தவர்களோ, மனக்கண் திறக்கப்பட்டவர்களோ கிடையாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல உலகத்துல 200 கோடிக்கு மேல பொதுவான கிறிஸ்தவர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. பட் இவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட சட்டமும் பிரமாணமும் இது கிடையாது. சொல்லிட்டு கேட்கும் செவிகளை உடையவர்களுக்கும், நல்லா கவனிங்க. இது இங்கதான் பிரதர் வந்து ஒரு நல்ல அழுத்தமான கருத்துகள். அதனாலதான் இது பிரதருடைய பாணியில இதெல்லாம் என்னன்னா புல்லட் பாயிண்ட்ஸ். என்ன சொல்றாருன்னா, கேட்கும் செவிகளை உடையவர்களுக்கும், புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் இருதயம் உடையவர்களுக்கும், ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிய சிருஷ்டிகளாக இருப்பவர்களுக்கும், புதிய வாழ்க்கை வாழ நாடுபவர்களுக்கும் இந்த வெளியேற பெற்ற சத்தியங்கள் மகா மதிப்பும் மகா விலையும் உள்ள முத்துக்களாக இருக்கின்றது. ஆக சகோதர சகோதரிகளை ஆக்சுவலா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க, இந்த சத்தியமே யாருக்குன்னா கேட்கும் செவி உடையவர்கள். அதாவது என்ன சொல்ற, மனக்கண்களும் செவிகளும் திறக்கப்பட்டவர்களுக்கும், ஆவியினால் செனிப்பிக்கப்பட்டவர்கள், இன்னும் சொல்லிட்டா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற புதிய சிருஷ்டிகளாக இருப்பவர்கள், இன்னும் சொல்லும் போது அந்த புதிய சிருஷ்டியினுடைய நிலையில இருந்து புதிய வாழ்க்கை வாழ நாடுபவர்களுக்கு இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்கள் மகா மதிப்பும் மகா விலையும் உள்ள முத்துக்களாக இருக்கின்றது. ஆக சகோதர சகோதரிகளே, இது மாத்திரமல்ல, அவர் யாருக்கெல்லாம் இது வந்து மாபெரும் மதிப்பும் மகா விலையும் முத்துக்களாக இருக்கும் சொல்லும் போது மேல சொல்றார், அவையிலே செனிப்பிக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்த எல்லாம் இருக்குது. ஆனா ஒருவேளை நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல, ஒருவேளை இந்த காலத்துல அநேகர் உடன்படிக்கை செய்துட்டு வராரு, அநேகர் உள்ள வந்தாலும், ஆனா இந்த உன்னதமான இந்த ஒரு சத்தியங்கள் எது சொல்லிட்டா, இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சட்டங்கள், இதை யாரெல்லாம் நமக்கு மத்தியில நன்கு இதனுடைய ஆழமும் இந்த சத்தியத்தினுடைய மதிப்பும் இதனுடைய உன்னதமான தெய்வீக நோக்கத்தையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ, உணர்ந்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இது புதுசாவும் தெரியும். இதை கடைபிடிக்கணும்ன்ற வாஞ்சை விருப்பம் வரும். அதே போல அவங்களுக்கு தான் இது விலையுறந்த முத்துக்களாக இருக்கும். ஏன்னா நாம அநேகர் எல்லா பாடத்துக்கும், ஏன்னா பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாடு, இது மூணுத்திலுமே மையம் இந்த பொன்னான பிரமாணம் தான். ராஜரீக இந்த பிரமாணம் தான் மையமே. இதை வளர்த்து கொள்வதற்காக தான் வேதத்துல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்ற ஒரு சம்பவமே வரலாறே தேவன் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? ஆக சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நமக்கு மத்தியில இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சட்டங்கள் அது மகா மதிப்பும் மகா விலையும் உள்ள முத்துக்களாக ஒருவேளை நாம பார்க்கிறோம், உணர்றோம்னா கண்டிப்பா நாம எல்லாரும் என்ன சொல்லலாம், இந்த சத்தியத்தின் அறிவை பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா காணப்படும். ஏன்னா நம்மில் அநேகர் இதை உணராமல் கூட இருக்கலாம். பாருங்க அடுத்து என்ன சொல்றாருன்னா, சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பன்றி போன்றவர்களிடமும், பன்றி போன்றவர்களிடமும் முரடர்களிடமும் நாம் இச்சத்தியத்தை முன்வைத்தால், பாத்தீங்களா? ஏன்னா அதை ஏன் சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் வந்து முத்துக்களுடைய மதிப்பு தெரியாதவைகள், நாய்களுக்கோ அல்லது வந்து பன்றிகளுக்கோ. அது ரெண்டுமே அதுக்கு முன்னாடி போட்டா ரெண்டுமே சாப்பிடாது அது இல்லைங்களா? பன்றிகளோ இல்ல நாய்களோ அது ரெண்டுமே சாப்பிடாது. ஏன்னா நீங்க, ஏன்னா இந்த பன்றி நாய்கள் வந்து
இதே விஷயத்தை தான் அப்போஸ்தலன் பேதுரு பேசுவார். சோ இதெல்லாம் யாருக்கு ஒப்பிடுவார்னா, உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு திரும்பவும் பழையபடி தன் பழைய வாழ்க்கைக்குள்ள போயே ஜாயின் ஆகுறாரு இல்லையா? சோ அவர்கள் தான் சொல்லுவாரு, நாய் தான் கக்கினதை தின்னவும் பன்றி தான் புரளப்பட்ட சேற்றிலே திரும்பவும் திரும்பினது போலன்னுவார். அப்படின்னா என்ன சொல்றாரு? இங்கேயும் அநேகர் உள்ள வந்தாலும், ஆனா அநேகருக்கு வந்து இந்த முத்துக்கள் போன்ற இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சட்டம் விளங்குறது கூட வாய்ப்பு கம்மி, உணர்ந்து கொள்றது கூட வாய்ப்பு கம்மி இல்லைங்களா? ஏன் இன்னும் சொல்லிட்டா, சில சமயங்கள்ல அது தேவனுடைய ஊழியர்களாக கூட இருக்கலாம். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள், அவர்கள் கூட இது போன்ற உன்னதமான சத்தியங்களை உணர்வில்லாதவர்களாக கூட இருக்கலாம். அதன் மேல் உணர்வற்றவர்களை தான் இந்த ஒரு மிருக ஜீவன்களுடைய மனப்போக்குக்கு ஒப்பிட்டு அங்க சொல்றாரு. சொல்லிட்டு, ஒருவேளை அப்படி நீங்க இந்த பன்றி போன்ற குணமுடையவங்களிடத்தில் இந்த சத்தியத்தை முன்வைத்தால், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மாத்திரம் காரணமாக இராமல், இன்னுமாக அவர்கள் ஏமாற்றம் அடைந்த உணர்வை அடைந்து நமக்கு பாதிப்பு உண்டாக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய நல்ல நோக்கங்கள் மேல் எரிச்சல் அடைவார்கள் என்ற காரணத்தினாலும் நான் சத்தியத்தை அவர்கள் முன்வைக்கவில்லை. ஏன்னா நமக்கு மத்தியிலே கூட சில சமயங்கள்ல இது போன்ற விஷயங்களை சிலர் இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவங்க இந்த மாதிரி கேரக்டர் உடையவங்களா இருப்பாங்க. அதாவது எப்படி என்ன சொல்றாரு, பன்றி போன்ற முரடர்களிடமும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதன் காரணமாக இன்னுமாக அவர்கள் ஏமாற்றம் அடைந்த உணர்வடைந்து நமக்கு பாதிப்பு உண்டாக்குவதற்கு ஏதுவாக இல்லைங்களா? சில சமயங்கள் இந்த சத்தியங்கள் ஒருவேளை நமக்கு மத்தியிலே சிலர் இடத்துல முன்வைக்கும் போது ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது. பட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்முடைய நல்ல நோக்கங்கள் மேல் எரிச்சல் எடுத்து பாருங்க. நீங்க ஒருவேளை யாருக்குன்னா சொல்லி பாருங்களேன், ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியிலே உங்களுக்கே நல்லா தெரியும், சிலர் எல்லாம் ரொம்ப முரட்டாட்டமும், ரொம்ப என்ன சொல்லலாம், இந்த சத்தியங்களை பற்றிய உணர்வே இல்லாதவங்க இருக்கும்போது, ஏதாவது சகோதரிகள் விஷயத்துல ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க, தீமை இழைச்சிட்டாங்கன்னா அப்ப சொல்லி பாருங்க, பொன்னான பிரமாணம் இப்படி எல்லாம் இருக்கு, நாம இப்படி எல்லாம் செய்யணும்னு இருக்குங்க அப்படி இப்படின்னா ஒரு சிலர் ஏத்துக்குவாரு. ஆனா ஒரு சிலர் வந்து இத வந்து எதிர்த்து நிற்பாங்க. அதனாலதான் ஒரு விஷயம், இன்னைக்கு ஒருவேளை இந்த காலகட்டத்துல, ஏன்னா நம்ம கடைசி காலம்னா சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இந்த காலகட்டத்துல எந்த ஜனங்கள் மத்தியில சத்தியத்துக்கான முக்கியத்துவம், வரவேற்பும், ஏற்றுக்கொள்ளப்படுதலும் இருக்குன்னு நாம எதிர்பார்க்கிறோமோ, அந்த ஜனங்கள் மத்தியில தான் சத்தியத்திற்கான உதாசீனமும், அதுக்கான எதிர்பார்ப்பும் கிடைக்கிறதும் அங்கேதான். எங்க முக்கியத்துவம் கிடைக்கணுமோ அங்கேயே சில சமயங்கள்ல முக்கியத்துவம் மற்றதாக சத்தியம் அங்க பேசப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அப்ப சொல்லிட்டு, அவர்கள் நல்ல நோக்கங்கள் மேல் எரிச்சல் அடைவார்கள் என்ற காரணத்துல நாம் அவங்க முன்னாடியே வைக்க வேண்டாம் சொல்லிட்டு, இதை குறித்து நமது கர்த்தர் சொன்ன வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. பரிசுத்தமானதே நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்று பேசுகின்றார். அந்த வசனத்தை மத்தேயு 7:6 வசனத்தை அங்க மேற்கோள் காட்டுறார். சரிங்களா? அப்ப என்னன்னா, நம்ம பொதுவா சொல்லுவோம், எந்த சத்தியங்கள்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தா கேட்க செவியற்றவர்களிடத்தில் நம்ம சொல்லக்கூடாதுன்னு. நமக்கு மத்தியில கூட இருப்பாங்க, இந்த பொன்னான பிரமாணத்துடைய சத்தியங்களை கேட்க செவியற்றவர்கள் இருப்பாங்க. பட் அவனுங்க கிட்ட நீங்க என்ன பண்ணாதீங்க, இது எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டு, மேலும் அவருடைய வார்த்தைகள் சொல்லிட்டு நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும் வசனத்தை வந்து அங்க பிரதர் மேற்கோள் காட்டுறாங்க. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான், துர்பானகனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்ற வசனங்களுக்கு முழு இசைவாகவே உள்ளது என்று வந்து பிரதர் அந்த வசனங்களை மேற்கோள் காட்டுறான். சோ காட்டிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஆகையால் விசுவாச வீட்டாருக்கே கர்த்தர்
அதாவது விசுவாச வீட்டாருக்கே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்ற வார்த்தையை பேசினார். சோ அந்த வார்த்தையை அங்க சகோதரர் மேற்கோள் காட்டிட்டு மத்திய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான். சோ அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலோசனையை கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் மாணாக்கர்களாக இல்லாதவர்களுக்கு வழங்குவது பயனற்றதாகும். யாரு இந்த ஆலோசனைகள் எல்லாம் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய பள்ளிக்கூடத்தில் மாணாக்கர்களா இல்லாதவர்களுக்கு வழங்குவது பயனற்றதாகும். கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வராத இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆனால் அனைத்து உண்மையான சீஷர்களும், அதாவது மாணாக்கர்களும் சீஷர்களும் இந்த ஆலோசனைக்கு உண்மையாய் செவிசாய்க்க வேண்டும். அப்படி ஒருவேளை கர்த்தருடைய பள்ளிக்கூடத்துல அர்ப்பணம் பண்ணின உள்ள வந்திருக்கிற அருமையான சீஷர்கள் இந்த அனைத்து உண்மையான சீஷர்களும் இந்த ஆலோசனைக்கு உண்மையாய் செவிசாய்க்க வேண்டும். சீஷர்களா இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு செவிசாய்க்க வேண்டும். மேலும் இவ்வாலோசனையில் மிக முக்கியமான பாடம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன இந்த ஆலோசனைகள் ஒருவேளை அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள சில முக்கியமான பாடம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை எனில், ஒருவேளை எது இந்த பொன்னான பிரமாணம் அல்லது கர்த்தருடைய சீஷர்களாக நிலை நிற்பதற்கு உரிய இந்த உன்னதமான சத்தியங்கள் அடங்கிய இந்த இப்பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை எனில், நாம் மாபெரும் பரீட்சைக்கு ஆயத்தமற்றவர்களாக காணப்படுவோம் என்றும், தேர்ச்சி பெறுவதற்கு ஆயத்தமற்றவர்களாகவும், ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்களாகவும் காணப்படுவோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு விஷயத்தை இங்க அங்க மேற்கோள் காட்டுறாருன்னா, இது ஒருவேளை நாம நல்லா கவனிச்சு பார்த்தா ஏற்கனவே கர்த்தர் சொன்ன விஷயங்கள் தான் இது. மேலும் இப்பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை எனில், கற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, கடைபிடிக்கலனா கூட நாம் மாபெரும் பரீட்சைக்கு ஆயத்தமற்றவர்களாக காணப்படுவோம். சோதனைக்கு அல்லது நாம இந்த பொன்னான பிரமாணத்துல நிலை நிற்கிறோம் என்று அங்க உறுதித்தன்மை வெளிப்படுவதற்கு ஒரு சோதனைகள் வரும். ஏன்னா உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லிட்டா, இங்க என்ன சொல்றாருன்னா பாருங்க, நாம் எல்லாருமே இந்த மாம்சத்துல கர்த்தர் இயேசுனுடைய சாயல் அடையணும். அதுல பரிபூர்ண அன்பு தான் உள்ளடங்குது. அந்த பரிபூர்ண அன்பினுடைய அம்சங்கள் தான் இந்த பொன்னான பிரமாணங்களை கடைபிடிக்கிறது. அப்படி இருக்கும்போது பாருங்க, நமக்கு ஏற்கனவே சகோதரர் ரசல் அவர்கள் அவருடைய 6வது வால்யூம்ல அங்க 7வது சாப்டர் மற்றும் 4th சாப்டர்ல இந்த பரிபூர்ண அன்பை அடையக்கூடிய அந்த படிநிலைகளை பேசுவார். 4 படிநிலைகள் இல்லைங்களா? அதுல 3வது சகோதர அன்பு, 4வது சத்துருக்களே சிநேகிக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பை நாம இந்த மாம்சத்துல வாழும் போது அந்த பரிபூர்ண அன்பை நாம அடைஞ்சிட்டாலும் தேவன் உடனடியா நமக்கு மரணத்தை கொடுத்து எடுக்கிறது இல்லை. மாறாக அந்த பரிபூர்ண நாம அன்பை அடைஞ்சாலும் ஒரு சில காலங்கள் தேவன் இந்த மாம்சத்திலே தான் நம்மளை வச்சிருப்பார். அது எதற்காக அப்படின்னா, நாம மாம்சத்துல அடைந்திருக்கிற அந்த பரிபூர்ண அன்புக்கு வரக்கூடிய பரீட்சைகள் அல்லது இறுதியான சோதனைகள்ல நாம நிலை நிற்கிறோமா என்பதை தேவன் பார்ப்பாங்க. ஒருவேளை அதுல நாம நிலை நிற்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒருவேளை தேவன் குறிப்பிட்ட காலப்பகுதியில நிலை நின்று நாம நிரூபிச்சு காட்டுறோம்னா, அப்பதான் தேவன் இந்த பூமியில இருந்து நம்மளை எடுப்பார். அதான் சொல்றாரு, ஒருவேளை இந்த பொன்னான பிரமாணத்தை நன்கு படிச்சு உணர்ந்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு அவைகளை நம்முடைய சுபாவமாக நாம வளர்த்து எடுத்து நின்னாதான் அந்த பரீட்சைக்கே தேவன் அனுமதிப்பான் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது
ஒருவேளை நாம இத புரிந்து கொள்ளல, இப்பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லைன்னா, அந்த பரீட்சைக்கு அந்த பரீட்சையில போய் நிக்கிறதுக்கு நாம பிஃபோர் முன்னாடியே ஆயத்தமற்றவங்களா இருப்போம். அதே சமயத்துல தேர்ச்சி பெறுவதற்கு ஆயத்தமற்றவர்களாகவும், முதல்ல ஆயத்தமா இருக்க மாட்டோம், ஆயத்தம் இல்லாம போயிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம தேர்ச்சி பெறுவதற்கும் ஆயத்தமற்றவர்களா ஆயிடுவோம் இல்லைங்களா? இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அப்படி இருந்துட்டா ராஜ்யத்திற்கும் ஆயத்தமற்றவர்களாகவும் காணப்படுவோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஒரு வரிகள்ல நாம என்னவாவும் ஆக முடியாதுன்னா, ஒருவேளை இத கடைபிடிக்கல, கற்றுக்கொள்ளல, பரீட்சைக்கு நிக்க முடியாது. அப்படி நில்லலைன்னா, அதுக்கு ஆயத்தம் இல்லைன்னா நாம என்ன பண்ண முடியாது? ராஜ்யத்தின் புத்திரர்களாகுவதற்கே ஆயத்தமற்றவர்களா போயிடுவோம். அதாவது ராஜ்யத்தின் புத்திரர்களாகவே மாற முடியாது அப்படிங்கிற விஷயத்த நாம புரிந்து கொள்ளணும்னு சொல்றோம். அதனாலதான் இங்க நம்ம எவ்வளவு சத்தியங்களை கேட்டாலும், எவ்வளவு சத்தியங்களை படிச்சாலும், ஒருவேளை இன்னைக்கு சபையினுடைய ஐக்கியம், அந்த ஐக்கியத்தின் மத்தியில அந்த சபையினுடைய ஒழுங்குகளுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய மூப்பர்கள், உதவிக்காரர்கள், இந்த எல்லா நோக்கங்களும் வாரத்துல 2 நாளோ 3 நாள் கூடுகைகளும், இல்ல தினந்தோறும் கூடுகைகளும், அல்லது பொதுவான கன்வென்ஷன்களும், இது எல்லாமே எதற்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்னா, காரணம் ஒரே நோக்கம். இது எல்லாமே இந்த தெய்வீக அன்பும் ராஜரீக பிரமாணமான பொன்னான இந்த சட்டம் அல்லது பரிபூர்ண அன்பு இதை நமக்குள்ள நிறைவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவோ சூழல்கள். மற்றபடி இது உலகத்தில் எல்லா மதத்தினரும் அவரவர்களுடைய கடவுள் என்று சொல்லக்கூடியவர்களை தொழுது கொள்ள போகிற நிலைகள் அல்ல இது. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தேர்ச்சி பெறுவதற்கு ஆயத்தமற்றவர்களாக காணப்படுவதற்கான காரணம் என்னவெனில், ஏன் நாம அதாவது இந்த ஒரு தேர்ச்சி பெறுவதற்கு ஆயத்தமற்றவர்களாக காணப்படுவதற்கான காரணம் என்னவெனில், ஏன் நாம இன்னும் வளரல? ஏன்னா நம்மள அநேகருக்கு இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த ஒரு பொன்னான பிரமாணத்தை சத்தியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். என்ன நம்ம இந்த அன்புல வளர முடியலையே அப்படின்னு. அதே சமயத்துல சிலர் வாழ்க்கையில அவங்க ஏன் நம்ம வருங்கால பரீட்சைக்கு இந்த பரிபூர்ண அன்பை அடையறதுல ஆயத்தமாகணுமே அப்படின்னா, ஏன் அவர்கள் ஆயத்தமற்றவர்களாக காணப்படுகிறார்கள்? காரணம் என்னவெனில், என்ன சொல்றாருன்னா, தங்களுடைய பரீட்சையில் இப்படிப்பினையானது ஒரு பரீட்சையாக காணப்படுவதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதே ஆகும். என்ன சொல்றாரு? தங்களுடைய பரீட்சையில், பரீட்சைனா அந்த இறுதி காலத்துல, பரீட்சைனா நிரூபிக்கிறது இல்லைங்களா? பரீட்சையில் இப்படிப்பினையானது ஒரு பரீட்சையாக காணப்படுவதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதே. பாருங்க, ஏன் அவங்க ஆயத்தமாகலன்னா, அநேகர் புரிஞ்சுக்கல. என்ன புரிந்துக்கலன்னா, இறுதி காலத்துல நீங்க எவ்வளவு சத்தியத்தோட அறிவு பெற்று இருக்கீங்கிறத சோதனை வரப்போறது இல்ல நீங்க எவ்வளவு வேதத்துல எவ்வளவு நிழல் பொருள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு சோதனை வர போறது இல்ல நீங்க எவ்வளவு குர்னாலஜி படிச்சிருக்கிறீங்க, அதுக்கு சோதனை வரப்போறது இல்ல நீங்க எவ்வளவு காலம் தேவனுக்கு எவ்வளவு ஊழியம் செஞ்சீங்க, எவ்வளவு வருஷம் மூப்பரா இருந்தீங்க, இல்ல எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சீங்க, இதுக்கெல்லாம் அங்க சோதனை வரப்போறது இறுதியா எதுக்குதான் சோதனைன்னா, நாம் ஒவ்வொருவரும் இறுதியா நம்முடைய என்ன சொல்லலாம், இந்த பூமிக்குரிய நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது நாம் அடைந்து நிற்கிற பரிபூர்ண அன்புக்கு தான் அங்க சோதனையே வரப்போகுது. சகோதர சகோதரிகள், அப்ப என்ன சொல்றாரு? தங்களுடைய பரீட்சையில் இப்படிப்பினையானது ஒரு பரீட்சையாக காணப்படுவதை புரிந்து கொள்ளாமலே அநேகர் இருக்கிறார். அதனாலதான் அவர் ஆயத்தமாகல. சில சமயங்கள்ல நம்மளுக்கே கூட தோணலாம், என்ன தோணலன்னா, இன்னும் நாம அந்த அன்பை அடையலே அப்படிங்கிற ஏக்கங்கள் இருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு சிலருக்கு அப்படி ஒரு அன்பை அடையணும், அடைஞ்சா அதுக்கு ஒரு பரீட்சை வரும், அந்த பரீட்சையிலே நாம நிலை நின்றாதான் கர்த்தருடைய சரீரத்துல ஒரு அங்கமா போவோங்கிறத உணராமல் கூட இருப்போம்
இல்லைங்களா? அதனாலதான் 2 விஷயம். ஒண்ணு, மற்றவரிடத்திலிருந்து இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சட்டங்களையும் பிரமாணங்களையும் நாம ருசிக்கணும், ருசிச்சு பார்த்திருக்கணும். அதே சமயத்துல நம்ம கிட்ட இருந்தும் மற்றவர்கள் ருசிச்சிருக்கணும். இதுதான் நல்ல அறிகுறி, நமக்குள்ள இந்த வளர்ச்சிகள் முன்னோக்கி போகுது என்பது. சரிங்களா? மற்றபடி இறுதியா இதுக்குதான் சோதனையே தவிர மற்ற எந்த என்ன சொல்லிட்டா அறிவுக்கு அங்க முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா அங்க கூட சொல்றாரு, இல்ல கடைசி காலத்துல பாதாங்க வகுப்பார கர்த்தர் என்ன பண்ணுவார், பெயர் சபை முன்னாடி சாட்சிகளா நிறுத்துவாரு இல்லையா? அந்த இடத்துல கூட அவங்களுடைய அறிவுக்கு அல்ல, அந்த பரிபூர்ண அன்பில் அவர்கள் நிலை நிற்கிறார்களா என்பதுதான் சோதனை. ஆனா அறிவு ஆல்ரெடி அவங்களுக்குள்ள இருக்கும், சத்தியத்தினுடைய அறிவு நிரம்பி இருக்கும். ஆனாலும் அந்த அன்புல நின்று காமிக்கும். அதனாலதான் பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் இந்த பூமியில அவர் அந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள அவர் வரும்போது பரிபூர்ண அன்பு என்ற இலக்கை அவர் அடைந்திருந்தார். அந்த 3 வருட காலம் என்னன்னா, அந்த பரிபூர்ண அன்புக்கு வந்த சோதனைகளை தேவனுக்கு உண்மை உள்ளவர் என்று நிரூபிச்சு காண்பிச்சார். அவர் ஜெயம் கொண்டார். ஆனா நமக்கு என்னன்னா நம்ம உடன்படிக்கை செய்யும் போது பரிபூர்ண அன்பை அடைவதற்காக தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இதுக்கு எவ்வளவு வருடங்கள் தேவைப்படும் என்பது தெரியாது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இலக்கை நீங்க அடைஞ்சிடுங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது அதுல அநேகர் என்ன நினைக்காம போறாருன்னா, இப்படி ஒரு பரீட்சை வரும், அந்த பரீட்சைக்கு இந்த நிலைதான் நம்மளை ஆயத்தமாக்கும் என்பத அவர்கள் நினைக்கிறது இல்ல. இப்படி ஒரு பரீட்சை இருக்குதுன்னு அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதையாக சொல்றாரு. சொல்லிட்டு ஒருவேளை இவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கலாம், ஒருவேளை இல்லைங்க. அதாவது இப்ப அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, முன்னாடி என்ன சொன்னார்னா, அநேகர் ஏன்னா இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டா, சகோதர அன்புக்கு கூட சோதனைகள் வருது இல்லைங்களா? ஏன்னா இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய ஒரு அளவுல ஒரு பாகம் என்னன்னா சகோதர அன்பு தான். ஏன்னா சகோதர அன்புல நாம ஜெயம் கொண்டுட்டோம், அந்த அன்புல நாம நிலை நிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அடுத்து சத்துருவை சிநேகிக்கக்கூடிய அன்பை கடந்து போயிடுவோம் இல்லைங்களா? நான் சொல்லிட்டு சிலர் பாருங்க, தங்களுடைய பரீட்சையில் இப்படி ஒரு நிலை இருக்குதுங்கிறத உணராதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள். ஏன் அவர்கள் வளர்ச்சி அடையலனா, ஏன்னா அவங்க வேறொன்று மேல கவனம் இருக்கு. எது மேல கவனம் இருக்குன்னா, அதான் சொல்றாரு, ஒருவேளை இவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவும், யாரதான் சகோதர சகோதரிகள் மத்தியில தான் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவும், சந்தேகிப்பவர்களாகவும், மற்றவர்களை அன்பற்ற விதத்திலும் கடுமையான விதத்திலும் நியாய தீர்ப்பவர்களாக இருப்பார்களானால், ஒருவேளை எது அந்த பொன்னான பிரமாணத்துக்கு எதிரான ஒரு மனப்போக்கு, இப்படிப்பட்ட மனப்போக்கு உடையவர்களாக இருப்பாரானால், இது இவர்கள் முழுமையான அன்பும் கனிவும் உள்ள கிறிஸ்துவின் ஆவியாகிய அன்பின் ஆவியை வளர்த்து கொள்ளாததற்கான தெளிவான அடையாளமாகும். பாருங்க, ஒருவேளை நம்ம புரியுற மாதிரி சொல்லிட்டா, ஒருவேளை நாமளோ, ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமளோ, அல்லது நமக்கு எதிராக இருக்கிற சகோதர சகோதரிகளோ, நமக்கு அடுத்த மற்ற 3வது நபர் அவர் விஷயத்துல சகோதரர்கள் கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறது, அவங்களுடைய நடத்தையில, செய்கையில, இல்ல சந்தேகம் பண்றது. ஏன்னா இதெல்லாம் இருக்கு. ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்த கர்த்தர் சொல்ல மாட்டாரு. ஒருவேளை அதே சமயத்துல அந்த விஷயத்த சகோதரரும் மேற்கோள் காட்ட மாட்டாங்க. நடக்குது, நமக்கு மத்தியில நடக்குது இல்லையா? அது நீங்க ஒரு சின்ன ஐக்கியமா இருக்கட்டும், அது ஒரு 10 பேர் கொண்டு இருக்கிற ஐக்கியமா இருக்கட்டும், அல்லது 100, 200, 1000 பேர் கொண்டதா கூட இருக்கட்டும். ஆனா அங்க ஒருவேளை நாம இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களா இருந்தா, அதாவது மற்றவர்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறது, சந்தேகப்படுறது, அன்பற்ற விதத்துல என்ன சொல்லலாம், கடுமையான விதத்திலும் நியாயத்தை இருக்கிறது, ஒருவேளை இருந்தா, அப்படிப்பட்ட மனப்போக்கு இருந்தா, இவர்கள் முழுமையான அன்பும் கனிவும் உள்ள கிறிஸ்துவின் ஆகிய அன்பின் ஆவியை வளர்த்து கொள்ளாததற்கான தெளிவான அடையாளமா அவங்க கிட்ட இல்ல. அவர்கள் இன்னும் இந்த பொன்னான பிரமாணத்தை
கடைபிடிக்கல. அது யாருடைய ஸ்பிரிட்டே இல்லன்னா, அது கர்த்தருடைய ஸ்பிரிட்டே கிடையாது. அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களிலே இருக்க கடவுதுன்னு சொன்னாரு இல்லையா? அந்த சிந்தையும், அந்த மனநிலையும் அது கிடையவே கிடையாதுங்க. அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சகோதரர்களையும், சகோதரிகளையும் சரி, இல்ல மற்ற உலகத்தார கூட சரி. ஒருவேளை கடுமையா அவர்களை குற்றம் சாட்டுவது, அவங்களோட நடத்தையில சந்தேகப்படுறது, சில சமயங்கள்ல கடுமையான நியாயத்தீர்ப்புகள் செய்யுது. இது போன்ற மனப்போக்கு உடையவர்களா இருந்தா நல்ல அடையாளம் அது. என்ன அடையாளம்னா, நாம இன்னும் இந்த பொன்னான பிரமாணத்துல வளரல. இன்னும் அத புரிந்து கொள்ளல. அல்லது கிறிஸ்துவின் மனநிலை அற்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் தெளிவான அடையாளம். சரிங்களா? சோ அந்த விஷயத்த அங்க மேற்கோள் காட்டிட்டு, மேலும் இப்படியாக காணப்படுபவர்கள் ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று நியாயத்தீர்க்கப்படுவார்கள் அல்லது குற்றம் தீர்க்கப்படுவார்கள். யாரால? நம்மளால இல்ல, தேவனால. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் நல்லா கவனிச்சீங்கன்னா, சத்தியத்தினுடைய அறிவுங்கிறது ஏராளமா குவிஞ்சு கிடக்குது இன்னைக்கு. இல்லைங்களா? ஆஃப்லைன்லயும் கிடைக்குது, ஆன்லைன்லயும் கிடைக்குது. ஆனா தேவன் இதெல்லாம் கொடுத்த நோக்கம் எதுங்கிறத நல்ல தெளிவா புரிந்து உணர்ந்து கொண்டு, அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அனுமதிச்சிட்டோம். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சுன்னா, அதுதான் ராஜ்யத்தின் புத்திராவதற்கு நம்மை தகுதிப்படுத்தும். ஆனா என்ன சொல்றாருன்னா, இன்னமும் அன்பற்ற மனப்போக்கு உடையவர்களா நாம இருந்துட்டோம் அப்படின்னா, தேவன் என்ன செய்வார்னா, நம்மள ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று நியாயம் தீர்ப்பதும், குற்றம் தீர்க்கப்படுவார்கள். நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அல்லது குற்றம் தீர்க்கப்படுவார்கள் சொல்லிட்டு, ஏனெனில் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறபடியே நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம். மற்றவர்களுடைய விஷயத்துல அவங்க எந்த நிலையை அடைவாங்க, எப்படி அவங்க போவாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை இருக்கும், அவங்கள நம்ம ஒரு தீர்ப்பு கொடுக்க முற்படுறோமோ, அதே தீர்ப்பு தான் நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஏனெனில் இதை காட்டிலும் நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை என்ன சொல்றாரு? இதை காட்டிலும் நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை, அதாவது அன்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை விவரித்து காட்டுவதற்கு சிறந்த வழி வேறெதுவும் இல்லை. சகோதர சகோதரிகளே, வேற எதுவும் கிடையாது. ஒருவேளை நம்ம எல்லாருமே உண்மையான ஆவிக்குரிய நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளணுமா? அதுக்கு இந்த மேல சொல்லப்பட்ட அன்பு